அக்கம் பக்கத்துக்காரங்க யாருக்குமே யாரும் தெரியாதா? வரமாட்டாங்க மேடம். ஒரு வரமாட்டாங்களா? வாட்டி ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு நாள் ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டாங்க. அப்ப பையன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். பையனுக்கு 14 வயசு மேடம். இவர் கால் உடைஞ்சதுனால அந்த பையன் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போய் இவரை காவந்து பண்ணேன் மேடம். இவருக்கு வாங்கின கடனை வேற என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வந்து அதான் 2 வாட்டி கேஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. சரி. கேஸ் கால் பண்ணிட்டு இருக்குது. என்னை எப்படி அடிப்பாருன்னு அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னை என்ன பண்ணணும்னு தோணுதோ அனைத்தும் பண்ணுவாரு. டார்ச்சல் கழுத்தை நெரிக்கணும்னா நெரிப்பாரு, அடிக்கணும்னா அடிப்பாரு. கீழே பிடிச்சி தள்ளி விடுவாரு. இதை பிடிச்சி தள்ளி விடுவாரு. போய் பயங்கரமாக விழுந்திருக்கேன், கீழே அடிபட்டுருக்கு. வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றோம் என்ன செய்யறோன்னே தெரியாது. கேட்டா நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல. சாப்பாடெல்லாம் ஆமா, சாப்பாடு எடுத்து கொட்டுறது. அன்னைக்கு அப்படிதான் கேஸ் ஓபன் பண்ண போயிட்டாரு. அந்த டீப்பை பிடிங்கி விட போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் பையன் போய் தடுத்துட்டான். என் பையன் போய் தடுத்து ஏன்பா அப்படி பண்ணி, இப்போ அவனுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு மேடம். கேட்குறான், ஏப்பா குடிக்கிற, ஏப்பா அப்படிலாம் பண்ற, அம்மா என்ன தப்பு பண்ணுது, அம்மா ஏன் அடிக்கிறேன்னு கேட்டாக்கா, நான் தான் சொல்லி கொடுக்குறேன், அந்த பையனுக்கு நான் தான் சொல்லி கொடுக்குறேங்கிறாரு. யார் பேச்சு கேட்க மாட்டாரு மேடம். அவங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதும் கேட்க மாட்டாரு. அவங்க அண்ணன் பேச்சும் கேட்கறது இல்லை. எங்க அப்பா அம்மா சொன்னாலும் மதிக்கிறது இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நாள் போவாங்க, மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. 2 நாள் நல்லா இருப்பாரு, 3ஆம் நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அதை வச்சுட்டாரு. என் தம்பி எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கான், அடிச்சு கூட இருக்கான். ஏன் மாமா அப்படி பண்றீங்க, எங்க அக்கா என்ன தப்பு பண்ணுது, என்கிட்ட சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு என் தம்பி கேட்டிருக்கான். கேட்டு அடிச்சிருக்கான். அதெல்லாம் சொல்லி காட்டி என்னை அடிக்க வேண்டியது. என்னன்னு சொல்லுவாரு? ஏன் அடிக்கிறேன், ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்ல மாட்டாரு மேடம். என்ன காரணம் இல்லாம அடிப்பாரு. என்ன மெயின்ல தோணுதோ அடிப்பாரு. வெளியில நின்னா பக்கத்துல பேசியிருந்தா சண்டை, கடைக்கு போனா கடைக்காரங்களை பாக்குறேன்னு சண்டை, வேலைக்கு போயிருந்தேன், வேலைக்கு போறியா சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். 1 வருஷம் பார்த்து நான் தான் எல்லா கடனையும் அடைச்சு. அங்க போனா அவங்க 3 ஓனர் மேடம், 3 ஓனரையும் நீ பாக்குற அப்படி சொல்லி சந்தேகப்பட்டு, நீ வேலையை விட்டு நிக்கிறியா இல்ல அந்த கண்ணாடியை வந்து கல் எடுத்து உடைக்கவா அந்த கேட்பாரு. என்னை வந்து மிரட்டுவார். நைட்டு எல்லாம் டார்ச்சல். திரும்ப ஏந்து நான் காலைல வேலைக்கு போகணும், பசங்களை பார்க்கணும். இப்படிமா கொஞ்ச நாள் டார்ச்சல் அனுபவிச்சுக்கிட்டே நான் அந்த வேலையில சமாளிச்சுக்கிட்டே வந்தேன் மேடம். இங்க வந்து இவர் நைட்டு தூங்கவே விட மாட்டாரு. நின்றுக்கிட்டே இருக்கணும். நான் பயந்துக்கிட்டே சாப்பிட மாட்டார், சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாரு. நான் நின்றுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க தூங்கும், நான் நின்றுக்கிட்டே இருக்கணும். அப்படியே கால் கடுக்க நின்றுக்கிட்டே இருப்பாரு மேடம். ஆமா, எல்லாம் நல்லாதான் பண்ணுவாரு. பண்ணதே கிடையாது இந்த மாதிரி பண்றமே அப்படின்னு நினைச்சே பாக்குறேன் மேடம். நான் அதுக்கப்புறம் வேதனைப்பட்டு அழுதுருக்காரு? அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். அதெல்லாம் கவலையே கிடையாது. காலையில போக வேண்டியது, கூடி சம்பாதிக்க வேண்டியது. இப்ப அவரு ட்ரைனேஜர் வண்டி ஓட்டுறாரு. அதுல எப்படி 2000 பரவாயில்லையா? எப்படி ஓட்டுறாரு? காலு வந்து அப்படிதான் மேடம் இருக்கு. காலு சரியில்லை, குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வெளியில டிச்சார்ஜ் வரும்போது இவர் குடிக்க கூடாது, செப்டிக் ஆயிடும், 2த்துலயும் பிளேட் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இவர் வந்து நல்லா இருப்பாரு, அடிபட்டிருக்கு நல்லா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் மேடம் வீட்டுல வந்து இடையில ஒரு லோன் எடுத்து டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சு நல்லா இருக்கலாம்னு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் மேடம். திரும்ப என்னை இவ்வளோ டார்ச்சல் பண்ணுவாரு, இவ்வளோ சந்தேகப்படுவாரு. திரும்ப காலையில எழுந்துச்சு எல்லாம் பல்ல வளைக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, டீ தான் குடிப்பாங்க, ஒரு போய் சரக்கு தான். திரும்ப வந்து ஆக்சிடென்ட் ஆகி நல்லபடியாகி வீட்டுக்கு வந்த அப்புறமா என்னென்ன கொடுமைப்படுத்துறாரு? வீட்டுல இருந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த அன்னைக்கே போய் ஸ்டிக்கை வச்சுட்டே போய் குடிச்சிட்டு வந்தாரு மேடம். திரும்ப வந்து ஒழுங்கா இல்லை மேடம். அந்த கால் சரியாக ஒரு அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. அடிக்கிறது இப்ப இந்த 2-3 மாசம் பயங்கர டார்ச்சல் மேடம். வர்றது, அடிக்கிறது, தள்ளி விடுறது, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது. அவருக்கு என்னெல்லாம் மெயின்ல தோணுதோ அனைத்தும் பண்றாரு மேடம். அந்த 4 சவுத்துக்குள்ள தம்பி கிட்ட எல்லாம் சொன்னா அவங்களாம் முன்ன கல்யாணம் ஆகும்போது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? என் கூட தங்கச்சி தம்பி, நான் தான் பெரியவங்க வீட்டுல. தங்கச்சி வந்து கேட்க மாட்டாங்களா? தம்பி தங்கச்சி அவங்க வந்தாக்கா உடனே அவர் வீட்டுக்கார வச்சிருக்கேன், அவரு வீட்டுக்கார வச்சிருக்கேன், தங்கச்சி வீட்டுக்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சந்தேகப்படுவாரு.